ஆக்டர் நாசர் ஒரு வாய்ஸ் ஓவர் ஆர்டிஸ்டா தன்னோட கரியர் ஆரம்பிச்சு ஒரு ஆக்டரா, ஒரு டிரெக்டரா, ஒரு ப்ரொடியூசரா இப்ப தமிழ் சினிமாக்கே ஒரு லெஜெண்டா இருக்காரு. பட் ஒரு டப்பிங் ஆர்டிஸ்டா அவரோட கரியர் இப்ப ஃபுல்ஃபில் ஆயிருக்குன்னு அவர் ஃபீல் பண்றாரு. அதுக்கு காரணம் ரீசெண்டா ஒரு கேரக்டருக்கு அவர் கொடுத்திருக்கிற டப்பிங். த கிரேட் டைரக்டர் ஸ்டீவன் ஸ்பீல்பர்கோட த BFG அப்படிங்கிற மூவி ஜூலை 1 ரிலீஸ் ஆச்சு. இதனோட தமிழ் டப்பிங் வெர்ஷனுக்கு ஆக்டர் நாசர் வாய்ஸ் கொடுத்திருக்காரு. அதுவும் முக்கியமான ஒரு கேரக்டருக்கு. யாருக்கு வாய்ஸ் கொடுத்திருக்காரு, என்ன மாதிரியான சேலஞ்சஸ் இருந்துச்சு நாசர் சாரே நம்ம கூட ஷேர் பண்றாரு. வணக்கம். இப்போதான் ஸ்பீல்ஸ்பர்க் அவர்கள் இயக்கிய BFG படத்துக்காக அந்த படத்தினுடைய பிரதான கதாபாத்திரத்துக்கு குரல் கொடுத்துட்டு வந்திருக்கேன். ரொம்ப பெருமையான விஷயமா இருக்குது. ஏன்னா அது நான் சினிமா கற்றுக்கும் போது ஸ்பீல்ஸ்பர்க்லாம் எங்களுக்கு ஒரு டெமிகாட் மாதிரி. ஏன்னா அவர் தான் மிகச்சிறந்த இயக்குனராக இன்னி வரைக்கும் இருக்கார். அது வெகுஜன படமாக இருந்தாலும் சரி, ஒரு ரொம்ப சீரியஸான ஷின்லெஸ் லிஸ்ட் மாதிரி ஒரு சீரியஸான படமாக இருந்தாலும் சரி, அவர் தயாரித்து இயக்குன ஒரு படத்தில் ஒரு பிரதான கதாபாத்திரத்துக்கு குரல் கொடுக்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்குது. நான் சினிமாவில் நடிக்கிறதுக்கு முன்னால் பின்னணி குரல் கொடுக்குற கலைஞராக தான் நான் என்னுடைய கரியரை ஆரம்பித்தேன். இன்றைக்கி அது முழுமையாக நிறைவு பெற்றிருக்குன்னு நினைக்கிறேன். அது வழக்கமான ஒரு கேரக்டர் கிடையாது. ஏன்னா அது ஒரு 20-25 உயரமாக இருக்கிற ஒரு ராட்சசன், வயசான ராட்சசன். அப்புறம் அந்த ராட்சசன் மற்றவங்க கூட பேசியே பழக்கப்படாதனால அவர் பேசுகிறதே ரொம்ப குளறுபடியாக இருக்கும். ரொம்ப ஒரு படத்தில் நடிக்கிறத விட மிக சுவாரஸ்யமாக இந்த படத்தில் குரல் கொடுத்தது இருந்துச்சு. ஒரு குழந்தைக்கும் ஒரு ராட்சசனுக்கும் இடையே நடக்கிற ஒரு நட்பு தான் இந்த படம். ரொம்ப அருமையாக வந்திருக்கு. ஏன்னா ஸ்பீல்ஸ்பர்க் இன்றைக்கும் அவருடைய படங்களை தான் மற்றவங்க ஒரு முன்னுதாரணமாக வச்சு பண்ணுறாங்க. ஸோ இது முதல் முறையாக ஒரு ஸ்பீல்ஸ்பர்க் படம் தமிழில் மொழி மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. நிச்சயமாக எல்லாருக்கும் பிடிக்கும். நான் படம் அது டப் பண்ணும்போது நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அதே அனுபவம் பார்க்குற எல்லாருக்கும் கிடைக்கும்னு நினைக்கிறேன். வாழ்த்துக்கள். இந்த நேரத்தில் அவர் என்னுடைய குரல் கேட்குறாரோ இல்லையோ, பட் பெருமையோடு ஒரு நன்றி ஸ்பீல்ஸ்பர்க் அவர்களுக்கு. தேங்க்யூ. ஏறி உள்ளே உட்காந்து கார் ஸ்டார்ட் பண்ணி ஆக்சிலரேட்டர் வச்சுட்டு பார்த்து ஏதோ பண்ண போகிறேன் சார் சொல்லி கேமராலாம் ஃபுல்லாக சார் மேலே வச்சுட்டு 3 கேமரா வச்சுட்டு வெயிட் பண்ணோம். நேராக டப்புனுச்சு. அந்த இடிச்ச செகண்டில் ரிவர்ஸ் கேர் போது வண்டி எடுத்தார். வீல் ஸ்பின் பண்ணி பேக் போகிறப்போ அந்த ஃபுட்டேஜ்லேயே அந்த ஷாட் இருக்கும். பேக் போகிறப்போ நான் எழுந்து தள்ள கழிச்சு கட் எழுந்து காருக்கு மேலே ஓடி போய் சார்